அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் ஆட்டிறைச்சி வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். ஆட்டிறைச்சி பிரியாணி செய்கிறதுக்கு நான் 500 கிராம் அரிசியில் 1/2 கிலோ அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த ஆட்டிறைச்சி கொழுப்பெல்லாம் கழித்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் 850 கிராம் இருக்குது. எலும்புகளோடு இருக்கிறதால நான் 850 கிராம் போடுறேன். நீங்கள் குறைச்சி போடுறேனாலும் போடலாம். இப்போ இதுக்கு இந்த இஞ்சியையும் உள்ளியையும் அரைச்சிட்டு இதை இந்த குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு முதல்ல இறைச்சியை அவிக்க போகிறேன். அதுக்கு பிறகு தம் பிரியாணியாக தான் செய்து காட்ட போகிறேன். எல்லாரும் செய்கிற மாதிரி இன்றைக்கி சட்டியில் தம் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த இறைச்சியை அவிக்கிறதுக்கு இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ நாங்கள் இந்த ஆட்டை அவிப்போம். இதுக்குள்ளே நான் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த அரைச்ச இந்த இஞ்சி உள்ளியில் அரைவாசி பிரியாணிக்கு வேணும். அரைவாசியை இதுக்குள்ளே போட்டு அடுப்பை மூட்டிட்டு இந்த இறைச்சியிலும் தண்ணி வரும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி நாங்களும் விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சா பிறகு நான் இந்த விசில் போட்டு 2 விசில் வந்த பிறகு உங்களுக்கு சட்டியில் தம் பிரியாணி செய்கிறத காட்டுறேன். இப்போ இறைச்சி அவிச்சு வச்சுருக்கிறேன் 2 விசில் விட்டு. இப்போ நாங்கள் இதுகளை வதங்க விடுவோம். தேங்காய் எண்ணெய் ஒரு இவ்வளோ தேங்காய் எண்ணெய் விடுங்க. நெய்யும் கொஞ்சம் விடணும், பிறகு விடுவோம். இப்போ இந்த இலை, இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த பூ எல்லாத்தையும் போடுறேன். இது போட்ட பிறகு இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 7 மிளகாய் எடுத்து இப்படி கீறி வச்சுருக்கிறேன். அதையும் போடுவோம். இப்போ இந்த கரண்டியாலேயே ஒரு கரண்டி நெய்யும் விட்டு விடுங்க. இது 500 கிராம் தக்காளி பழம் எடுத்துருக்குது. இது மல்லியில், புதினா, இந்த தூள் எல்லாம் போடுற போது சொல்கிறேன். தேசிக்காய், கொஞ்சம் தயிர். இது வதங்கின உடனே இந்த இதுகளையும் போடுவோம். இந்த இஞ்சியை இது கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டாக போடுவோம். இப்போ இந்த விசில் குக்கர்லேயே இறைச்சி அவிச்சதால் இதெல்லாம் போட்டு இன்னும் ஒரு விசில் வச்சாலே ரெடி ஆகிடும் பிரியாணி. இது விசில் குக்கர் இல்லாத எல்லாரும் செய்கிற மாதிரி நீங்கள் இறைச்சி கொஞ்சம் அந்த ரப்பான இறைச்சியாக இருந்தால் ஒரு சட்டியில் ஒரு 1/2 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் அவிச்சு வச்சுட்டு இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யலாம். பாஸ்மதி அரிசியும் 1/2 மணித்தியாலமாக கழுவி ஊற வச்சிருக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த தக்காளி பழம் போடுற போது பார்ப்போம். இப்போ வெங்காயம் இவ்வளவு அவிஞ்சா போதும். இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். இனி நாங்கள் இந்த 500 கிராம் தக்காளி பழத்தையும் போடுவோம். இப்போ கொஞ்சம் இது அவியறது கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் மட்டும் போட்டு விடுவோம். இப்போ மற்ற தூள் எல்லாம் நான் இது வதங்கின பிறகு போட்டு காட்டுறேன். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இது வதங்கட்டு பார்ப்பேன். இப்போ தக்காளி பழம் அவிஞ்சிட்டுது. இந்தளவுக்கு தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் தூளை போடுவோம். இது தனி மிளகாய் தூள். இறைச்சி கொஞ்சம் உரைப்பு இருக்கணும், அதனால் கொஞ்சம் இந்த சின்ன கரண்டியால் 3 கரண்டி போடுறேன். மல்லித்தூள்,
அதுவும் ஒரு 3 கரண்டி போடுறேன். மிளகுத்தூள் 2 கரண்டி. சீரகத்தூள் கொஞ்சம் குறைச்சி போடலாம், கொஞ்சம் கசப்பு வரும். மற்ற மஞ்சள் தூள் முதல் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு பிரியாணி தூள் நாங்கள் வாங்கி போடணுமென்னு ஒன்றும் இல்லை, இந்த நாங்கள் வச்சிருக்கிற இதையே போட்டு செய்யலாம். இப்போவே போடலாம். புதினா ஒரு கைப்பிடி புதினா, இதுக்கு மல்லி இலை ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை, இப்போ நாங்கள் அந்த அவிச்சு வச்சுருக்கிற இறைச்சியையும் போடுவோம். இப்போ இறைச்சி ஏற்கனவே அவிஞ்சிருக்குது. இப்போ இவ்வளவும் நல்லா கொதி வரட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் தண்ணி பார்த்து கொஞ்சம் விட்டுட்டு அரிசி போட்டு இது தம் வைப்போம். தயிரும் விடணும், பிறகு அரிசி போடுற போது பார்ப்போம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் தயிர் விடுவோம், இவ்வளவும் தேவையில்லை. இந்த டைமில் உப்பு உரைப்பு எல்லாமே பாருங்கள், வேணுமென்னா இன்னும் கொஞ்சம் போட்டு விடலாம். இந்த தூள் கொஞ்சம் நாங்கள் அந்த எல்லா இறைச்சி கறிகளுக்கும் போடுறதுக்கு திரிச்சு வச்சுக்கிற இறைச்சி சிறகு தூள் அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ அரிசியையும் போடுவோம். தண்ணி விடுறத காட்டுறேன். பாஸ்மதி அரிசியாக இருக்கிறதால அதிக தண்ணி விட தேவையில்லை. இப்போ ஒரு இஞ்சி தண்ணி மேலே இருந்தால் போதும். சரியாக ஒரு இஞ்சி தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டு, பிறகு நான் தம் போட்டுட்டு மூடி வைக்கிறத காட்டுறேன். இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டது. இந்த அரிசியும் ஒரு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வருகிறது. நாங்கள் இந்த டைமில் தான் தம் போடணும். எவ்வளவு தக்காளி பழம் அதுக்கு போட்டாலும் இந்த ஆட்டு பிரியாணிக்கு ஒரு தேசிக்காய் பிழிஞ்சு விடுங்க. அதாவது உப்பும் அந்த அரிசி அவிகிற போது கொஞ்சம் குறைவு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூடின மாதிரி இருக்க செய்யுங்க. இது இப்போ தம் போடுற டைம் வந்துட்டது. இதுக்கு இதை கொஞ்சம் அருட்டிட்டு தோசைக்கல்ல வைக்க போகிறேன். இந்த தோசைக்கல் இதில் கொஞ்சம் நல்லா சூடு வந்த பிறகு இதை குறைச்சி தான் விடணும். இப்படி வச்சுட்டு இந்த நல்லா கொஞ்சம் உள்ளுக்கு போகிற தட்டு மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு, அங்கே இலங்கையிலனா நெருப்பதுகள் வைப்பினோம், நாங்கள் இப்படியே இறக்கி மூடி விடுறது தான். அடுப்பை நல்லா குறைச்சிட்டு 25 நிமிஷம் இப்படி இருக்கணும். நான் ஒரு 25 நிமிஷத்தால் பார்ப்பேன்.
இப்போ 25 நிமிஷம் ஆகிடுது. அடுப்பு நிப்பாட்டிட்டேன். பிரியாணியை பார்ப்போம். கொஞ்சம் ஆறணும். பிரியாணி நல்ல பிரியாணியாக வந்திருக்குது. ஆடெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் போட்டேனா, அதனால் எல்லாம் நல்லாவே வந்திருக்குது. இப்படி ஒரு பிரியாணி சட்டியிலே செய்யலாம். விசில் குக்கர் ஒன்றுமே தேவையில்லை. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.